Sorry, it's DJ. Hi friends, welcome back to Gaming with Rascal channel. இன்னைக்கு நம்ம விளையாட போறது Naruto Shippuden Legends Akatsuki Rising. இதோட புது சாப்டர், புது யுகம். அதாவது புது சாப்டர் அப்படி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எல்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம பார்த்துட்டு வாங்க. செம ஃபன்னாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே சினாரியோ மோடு, அதாவது வழக்கம் போல தான் சினாரியோ மோடை கொடுத்து உள்ளே போய்க்கிடுவோம். உள்ளே போனோடனே ஆமாம் பாருங்கள், நம்ம ஏற்கனவே 2 சாப்டர் படிச்சிட்டோம். அவரோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம பார்த்துட்டு வாங்க. இது சாப்டர் 3 வந்து உசுமாக்கி லெவல் 11. அதாவது வந்து இப்போ நம்ம செலக்ட் கேரக்டர், சப்போர்ட் கேரக்டர் கைஸ், சப்போர்ட் கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கக்காசி வச்சுக்கிறோமா? கக்காசி ஓகே, கக்காசி கரெக்டாக இருக்கும். சாக்குரா வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், சாக்குரா வேஸ்ட்டு. சிக்கமாரி வச்சுக்கிறோம். கோ டு பேட்டில். தி சாண்ட் ஃபைட்ஸ் பேக், சாப்டர் 3 நேம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லோடிங். ஆமாம், நம்ம கடைசியாக விட்டதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஷான் ஷூரிகன் பறக்குது வேகமா. ஓகே, இந்த ஜிஞ்சுரிக்கு வந்து மண்ணை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திறமை இருக்கு போல. ஓ மை காட். சரி, முதல்ல பார்க்குறேன் அவனால் என்ன பண்ண முடியும்னு. வா, இந்த பட்டாசு வெடி, சீனி வெடி ஃப்ரெண்ட்ஸ். என்ன வியர்டு இது, எனக்கு இது அசிங்கமாக இருக்குது. என் ஆர்ட்டில் ஒன்றும் அசிங்கம்லாம் கிடையாது, நீ தான் பார்க்க கன்றாவியாக இருக்க. ஆர்டிசன் எக்ஸ்ப்ளோஷன். என்னது? டோம் நான் தான் சொன்னேன்ல, சீனி வெடி மாதிரி அடிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ரொம்ப வேகமானது. ஐயோ, அவள் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுறான். நான் இப்போ அந்த வில்லேஜை விட்டு தள்ளி கூட்டிகிட்டு போகணும். நான் உன்னை அட்டாக் பண்ண போகிறதில்ல, நான் உன்னை வெளியே ஆடை விட்டு பார்க்க போகிறேன். என் கூட சண்டை போட்டோம்னா என்னை ஃபாலோ பண்ணு. அதை கூட்டிகிட்டு போகிறேன் வில்லேஜை விட்டு வெளியே. அடுத்து என்னது? வெளியே என்னடா அது ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே இருக்கேன் இப்போ சம்மந்தமே இல்லாமல்? என்னடா அது? ஐயோ இது டெய்லர் வர பூச்சி தானே? ஐயோ வெடிக்குது. என் ஹெல்த் குறையில, இதுக்கு மிகப்பெரிய டிஃபால்ட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் திருப்பி ரீஜென்ரேட் ஆகாது அடுத்த ஃபைட்டுக்கு. பிடிக்குதுடா, பிடிச்சி வெடிக்குதுடா. இங்கே வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கரெக்டாக பட்டதுமே டமான்னு வெடிச்சது பார்த்தீங்களா? ஒத்து ஐயம்மா, முக்கால்வாசி ஹெல்த்து முடிச்சு. அவ்வளோதான், ஒரு பிஞ்சு தான் ஹெல்த்து. ஐயோ, இவன் யாராது? ஐயோ, இவங்களே முடிச்சிடுவாங்க நம்மள. ஃபில்லர் ஃபைட்டு, அதாவது ஒரு ஃபில்லர் ஃபைட் ஃப்ரெண்ட்ஸ். நருட்டோ ஷிப்புடன் ஓவரால் நருட்டோ மங்கால பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்களே. எவ்வளோ ஃபில்லர் இருக்கும், ஃபில்லர் எபிசோட்ஸ் மாதிரி இது ஒரு ஃபில்லர் ஃபைட்டு. சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ கொண்டு வந்து விட்றாங்க நம்மளை. ஃபில்லர் ஃபைட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோடிங் மறுபடியும் முதலேருந்து வருது. ஐயோ, ஓ மை காட், மறுபடியும் முதலேருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மறுபடியும் முதலேருந்து போவோம். மறுபடியும் சாண்ட் ஃபைட்ஸ் பேக், மறுபடியும் சப்போர்ட் கேரக்டர் வச்சாச்சு. சாக்குரா ஐயோ மாற்றி வச்சிட்டேனே, அவசரத்தில் வந்தது மாற்றி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணியாச்சு, அந்த இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணியாச்சு. வாங்கடா, இப்போ செத்தீங்கடா. ஒரு வாட்டி ஏன்டா தோற்று போவேன், மறுபடியும் தோற்று போக மாட்டேன். வாடா ஃபில்லர் ஃபைட்டு தான்டா, பரவாயில்லடா, ஜாலியாக இருக்குண்டாவா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வெயிட்டான சம்பவம் இருக்குது, பார்த்துக்குருவோம். குணாய், இதுதான்டா என்னோட 7ஆம் அறிவு. குணாயை வச்சு வெடிக்க விட்ட மத்தியா. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண நீ? வெடிச்சு போ. 12 குணாய், இதை 11 குணாய் போச்சு. இது வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இது வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, பின்னாடி பாருங்க, ஒன்று நிற்கிது. ஆமாம், எனக்கு இதுதான் கொஞ்சம் மாதிரி சம்மந்தமே இல்லாதனாலும் நல்லா இருக்கு. இது ஃபில்லர் ஃபைட்டு தான், கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் வரும் ஃபில்லர் ஃபைட்டு. அறாணி கோமாளி லெவல் 10 காய்ஸ். லெவல் 10 செத்தான்டா. எங்கே வரைக்கும் நல்லா கிடக்கு. பிக் ஃபுட் பில்ஸ், அதாவது நம்ம அதை விட்டு கொண்டோம்ல, சாரி குணாயை விட்டு கொண்டோம்ல, அதோட ஃபுட் பில்ஸ், ஸ்ட்ராங் ஃபுட் பில்ஸ். வாவ், ஒன்று இருக்குது, இன்னொன்று 2 இருக்குது. வெடிச்சிச்சா? இங்கே ஒன்று வந்துருச்சு. ஐயோ, நான் அதுக்கு விட்டு இவன் வந்து மாட்டிக்கிட்டேன் நடுவில். என்னடா? அவ்வளோதான்டா. வெடிக்குது. என்னடா இவன் அடிக்கும்போது கூட வந்து வெடிக்குது. வெடிக்குது. நில்லுங்கடி. ஐயோ வெடிக்குது. மை காட், வெடிக்குது. க்ளோன் குணாய். என்ன குணாயே க்ளோன் பண்ணலாம்? இந்த சருட்டோ எபிசோட பண்ணுவேன்ல,
அது மாதிரி தான் இந்த டைல்ஸ் அப்புறம் உரச்சி மாதிரி அடிப்பாங்க அந்த மாதிரி கைஸ். அந்த மாதிரி க்ளோன் பண்ணாங்க அந்த அது பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு முடிஞ்சா இன்னொன்று இருக்குது, ஒரு விசப்பூச்சி இருக்குது. இன்னொன்று விசப்பூச்சி எங்கடா அங்கே ஓடி இங்கிட்டு வாடா. வருது வருது வருது. ஓடுறா ஓடுற 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 ஓடுறா. நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க ஒடிக்க விட்டுரும். ஃபஸ்ட்டு ஃபைட்லாம் 2 வாட்டி தான் படிச்சு அதுக்கு முக்கால்வாசி எழுத குறைச்சி விட்டுருச்சு. என்ன இருக்குதுல ஸ்ட்ராங் நியூட்ரிஷன் பீஸ். என்ன எடுத்தாலும் ஹெல்த்து தான் ஏற மாட்டேங்குது. அது ஒன்று தான் கடுப்பாக இருக்குது. இப்போ வந்துட்டாங்க எடுத்து. ஸோ இந்த கோமாளிகளுக்கு என்கிட்ட அடி வாங்குறத தவிர்த்து வேறு வேலையே இல்லை ஓலை. இங்கேருந்து தான் கிளம்பி வராங்கன்னு தெரியல. படையாக அடி வாங்குறதுக்கு மட்டும் அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்காங்க. வாவ் நல்லா அடி வாங்கிட்டாங்க. ஆனால் 8 குணாய் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி 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 யாருக்கிட்ட உசுமாக்கி அருட்டோடா யாருக்கிட்ட பின்னாடி வந்து அடிக்கிறேன் பார்த்தியா. ஐயோ வெடிச்சிச்சுடா மூஞ்சிலே. டமா டமான்னு வெடிக்குது மூஞ்சிலே. தாண்டா எதிர் செஞ்சது. யாரா இருக்கீங்களா? முடிஞ்சு கைஸ் முடிஞ்சு. சாரி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி வயல காய்ஸ்னு வருது, வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு சில வீடியோவில் அப்படி பேசி பழகிடுச்சு. அதில் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. சேவ் கம்ப்ளீட்டட். சேவ் அடுத்து நெக்ஸ்ட் ஏரியா பட்டன் இருக்குது. அது எங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போவோமா நெக்ஸ்ட் ஏரியா. ஹெல்த்து அதுதான் இருக்குது. நான் வந்துட்டேன். இப்போ தான் கைஸ் இப்போ தான் ஸ்டோரிக்கு வரோம். ஐ மீன் பேக் டு த ஸ்டோரி. நான் தான்டா ஃபஸ்ட்டு ரேஸில் அப்படி இருக்கா. இங்கே நீ உன் வில்லேஜை நான் தாக்கிடுவேன்னு தானே பயப்படுற. ஓ பரவாயில்ல, நீ அந்த வில்லேஜுக்கு நல்ல பொருத்தமாக தான் இருக்கு. என்னை தாண்டி தாண்டா நீ அதை செய்யணும். முடிஞ்சா செய்ய பார்ப்போம். நீ என்ன கொண்டாலும் ரிமைனிங் இருக்க அக்காட்சிக்கு அதை செய்ய தான் போகிறாங்க. என்னோட கேவலமாக பறவை மாதிரி இந்த டெசர்ட்டில் எதுவுமே இல்லை. என்னோட கவர்ட் ஆப்ரேஷன் பரவாயில்ல பார்த்துக்கிறேன். என்னை தூக்கிட்டு போகாமல் இன்றைக்கி நான் இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை. போதும் ரொம்ப பேசுகிறேன், வா மோதி பார்ப்போம். ஃபைட்டா? ஓகே தொப்பியில் அடிச்சா. ஓ ஃபைட்டு தான். நமக்கு இந்த நருட்டை தர போகிறாங்களா? நருட்டவா? அவ்வளோடிங் இல்லை காரா. வாவ் காரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சாண்ட் பைக் ஃபஸ்ட்டு எடுத்தானே. சாண்ட் பைக் இல்லைடா இன்னுமே சிக்க மாட்டேங்கிறாங்க மேலே. சாண்ட் பைக் உடனே சார். சாண்ட் பூச்சி போட்டேன் இல்லைடா. ஓடாடா சாண்ட் பைக். இல்லைடா சாண்ட் பைக். சிக்கிட்டான். கொஞ்சோண்டு மாதிரி கொஞ்சோண்டு குறையுது. நல்லா வேகமாக குறையுது. குறையுது நல்லா குறையுது அவனுக்கு. நல்லா குறையுது அவனுக்கு. வாங்கடா சாண்ட் பைக். அவ்வளோதான், பாதி எழுத்து முடிஞ்சு. ஈஸியாக இருக்கு. மாட்டினாண்டா சாண்ட் காஃபின். மாட்டினாண்டா மாட்டாண்டா சாண்ட் காஃபின். முடிஞ்சது. டெய்டரா டம்மி பீஸு. வேஸ்ட்டு டெய்டரா வேஸ்ட்டா. நீ உண்மைக்குமே காரா வச்சு ஈஸியாக முடிச்சுட்டேன். வரும் டக்கு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவனை டெய்டரா டம்மி பீஸு டெய்டரா. நீ என்னமோ நினச்சேன்டா அவனு. வேஸ்ட்டா. நீ ஒரே ஒரு பிரச்சனை வெளியே வந்து கேளப்பட்ட முடிச்சு விட்டேன் வந்தவன். நான் சொல்கிறேன் நீ நல்லா சண்டை போடுற. எனக்கு கொஞ்சம் கிளே தான் இருக்குது. சரி அப்பயே சொன்னான் நான் ரெடி ஆகலைன்னு. நான் வந்துட்டேன். என்னப்பா உன் கிளே வித்தையெல்லாம் என்னாச்சு? இது எப்படா நீ ஆர்டர் வித்தன்னு சொல்லலாம்? உன் வில்லேஜ் இதுக்காகவே நான் அழிப்பேன்டா. பெரிய பரவாயில்ல. இப்போ என் எக்ஸ்ப்ளோசிவ் மேக்னம் ஓப்பஸ் பவர்ஃபுல் C3 சக்கராவே ரெடி ஆனதுடா. இது உன் வில்லேஜுக்காக ஸ்பெஷலாக செஞ்சதுடா. வச்சுக்கடாவா. இந்த வச்சிருக்கேன் பாரு கோழி மாதிரி. என்ன பண்ண போற? மாறடை சொல்றத கேளு. என்ன பண்ண போற? இப்படிலாம் பண்ணாத. நான் இப்போ இந்த இதை சீக்கிரம் முடிச்சுட்டு நான் போக போகிறேன். எனக்காக என் நண்பன் சாஸ்வதி வெயிட் பண்ணுவான். ஓகே உன் ஆர்கிடெக்சர், உன் வில்லேஜோட ஆர்கிடெக்சர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அதுக்காக விட்டு வைக்க மாட்டேன். அதை அழிச்சு ரசிச்சுக்குவேன். நீ கண்டிப்பாக அதுக்கு அனுபவிப்ப. நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, என்னால் இதை நான் செய்ய விட முடியாது. சாண்ட் பிரிசன் என்ன பண்ண போகிறேன்? சாண்ட் காஃபின் மாதிரி கை வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாண்ட் காஃபின். என்னடா பண்ணுறேன்? வித்த காமிக்கிறேன் கையிலே. எவ்வளோ பெரிய கை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கையின்னு அப்படியே ஏறி பிடிச்சிட்டு அமைக்கிடுச்சு கோழி அமுக்கிற மாதிரி.
வெடிச்சிருச்சு டோமோ டுமில் வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் ஓவர், முடிந்தது. ஹேய் யாராவே பின்னாடி வெட்டியா? இல்லை உனக்கு தான் முடிஞ்சது. நான் எப்படி வந்து இப்போ நீ என் ரேஞ்சில் இருக்க. அவ்வளோதான் வச்சு விட்டானா, டோட்டலாக முடிச்சு விட்டானா, அவ்வளோதான் முடிச்சுட்டான். நீ லேட்டு, நான் சொன்னேன் எனக்கு வெயிட் பண்ணுறது பிடிக்காதுன்னு. தூக்கிட்டு வந்துட்டான்டா காராவை ஃப்ரெண்ட்ஸ், தூக்கிட்டு வந்துட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன் நீ ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு. ஓகே போதும் விடு சாசுரி, வா நம்ம இங்கேருந்து போவோம். அவ்வளோதான் போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. ஏய் வந்துட்டான்டா, ரொம்ப லேட்டராட்டி தம்பி. கான்குரோ பாக்கி எங்கே போகிற கான்குரோ? தேவையில்லாம செய்யாத, என் ஆர்டர் வர வரைக்கும் அமைதியாரு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து என்னை ரொம்ப கவலைப்படுத்துது. காரா எங்கேயுமே என்னால் பார்க்க முடியல. ஏதோ நடந்துருச்சு அவனுக்கு, எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். காரா ஆனால் அந்த ஃபைட்டில் என்னென்ன நடக்கலாம், என்ன நம்ம எதிர்க்கிறது அக்காட்சுக்கிய. சரி நீ என்னை தடுத்து நிப்பாட்ட முடியாது, நான் போய் அவனை பார்க்க தான் போகிறேன். இப்படி சண்டை போடுறது ரொம்ப டேஞ்சர், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. சரி அப்படி நம்ம காசுக்காக வெளியே போகலான்னு விட்டுடலாமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், அவங்க போகலாம் விட்டுடலாமா? ஸோ என்னாலே இப்போ உங்கள்கிட்ட பேசவும் முடியல. சரி என்ன வேணா பண்ணு, ஆனால் சண்டை மட்டும் போடாது தனியாக. கான்குரோ ஏதோ சரின்னு படலை எனக்கு. ஏதோ பெருசாக நடக்க போகுது, இதோட ஆரம்பம்னு நினைக்கிறேன். நவலோடிங் மறுபடியும் ஃபில்லர் ஃபிட். எதிர்பார்த்தது தான். எவ்வளோ ஹெச்பி பாருங்க, 1/2 HP தான் இருக்குது. யாரோட சண்டை போட போகிறான்? அவ்வளோதான். அந்த கோமாளி இந்த ஓடிக்காங்க சுத்தம். நான் இங்கே இருக்கேன்டா. யாரடா ஓடிக்கிங்க? அங்கேருந்து எப்படா குணா எரிஞ்சா வருமாடா? நான் இங்கே நிற்கேன்டா. உங்களா உங்களெலாம் நீ எதிரின்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமாக இருக்குடா. கொம்மாளி பயிலடா, கொம்மாளி. வாடா பக்கெட்டில் வாடா பக்கெட்டில் வா. வாங்கடா, வாங்கிக்கிட்டு போங்கடா. வாடா. ஏய் நின்றா முட்டா. அவ்வளோதான்டா, நான் கொஞ்சம் அவ்வளோதாண்டி. ஓடி அவ்வளோ போயிட்டு க்ளோன் கூட பண்ணி கிடச்சிருக்கு நமக்கு. வா கண்டினியூஸாக வாங்கடா, வாங்கிக்கிட்டு போங்கடா. வா சாடா க்ளோன் ஜூட்ஸு சாவுடா. இந்த இடத்துல நம்ம ரசிங்கான இதெல்லாம் போகிற டைம் கொடுக்க மாட்டேறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம் ஷாடோ க்ளோன் ஜேம் போட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபைட்டு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லிடுங்க, ஃபைட்டை வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடலாம். ஆமாம், நீங்கள் கேட்குற மாதிரி ரசிங்கன் இதெல்லாம் போட்டு பண்ணிடலாம். இப்படி இங்கே ரசிகன் போகிற டைம் கொடுக்க மாட்டேறாங்க, மாற்றி வேறு வெட்டிக்கிட்டே இருக்காங்க. இருக்கிறதே 1/2 எழுத்து, 1/4 எழுத்து தான் இருக்குது. அதான் அதுக்கு முடிச்சா எப்படியாவது மறுபடியும் ஃபஸ்ட்டில் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. ஆமாம் இல்லை நம்ம சேவ் பண்ணிட்டோம் நடுவில். இல்லை அப்போ வந்து இதுலேருந்து தான் வரும். கான்குரோ பேசினால், அதாவது இது காரா பேசினால, காரா ஃபைட்டுக்கு அப்புறம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தெரிஞ்சு என்னப்பா பண்ணுறது தம்பி? 3 குணாய் வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க 3 குணாய். ஏன்னா இவன் கோமாளி லெவல் 8. கோமாளி லெவலில் 8 நெஞ்சுட்ஸு +1. பரவாயில்லையே. இல்லை அவனும் இருக்க மாதிரி காமிக்குது. இருக்கான்ல அவனாது எனக்கு எவனுமே தெரியல. அந்த அதெல்லாம் பார்த்தேன். இருக்காங்க 3 குணாய் வீடு வேலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவன் இருக்காங்க. அவன் 3 சிக்கிட்டுடா. சிக்கிட்டுடா லைட்டாக தான் வந்துருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆறுகிட்ட உஸ்மாக்கி நருட்டோட. இதெல்லாம் இந்த சிக்காதுடா. தைரியா வரேன்டா, தைரியடி சொல்ல வரேன். தரேன் அந்த வாங்கி. அவ்வளோதான், வாங்கிக்க டம்மு டும்னு வாங்கிக்க. அவ்வளோதான். டம்மு டும்மு இப்போ பட்டாசு மாதிரி. அவ்வளோதான் டம்மு டும்மு. என்னடா டம்மு டும்மு. டம்மு டும்மு. அவ்வளோதான் முடிஞ்சிடா. இவன் டம்மி பீஸு, இவெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். உனக்குலாம் 6 எழுத்துலடா, 5% எழுத்துருந்தா போதும்டா, ஈஸியாக முடிச்சிடும்டா. ஸ்டார்டர்ல வந்துட்டு முடிச்சாச்சு. முடிஞ்சது. இந்த பெட்டியை உடச்சி எங்கடா போகிறேன்? இங்கிட்டு வாடா. இருக்கானா? 2 பேர் இருக்காங்க. சக்கரா இருக்கா இல்லையா? சக்கரா ஃபுல்லாக இருக்குது, பரவாயில்ல. இல்லை அந்த ப்ளூ கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரா. அதுதான் சொன்னேன் சக்கரான்னு. முடிச்சாச்சா வித்தாச்சு. அந்த பெட்டியை உடச்சது வந்து இருங்க. எப்படியும் ஒன்றும் கிடைக்காது, கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பில்லர் ஃபைட்டுங்கிற பேரில்
ஏதோ பண்ண போகிறானுங்க. மட்டும் லைட்டாக என்னோட 8ஆம் அறிவு சொல்லுது, சரி 7ஆம் அறிவு அதே போதும். என்னடா அது விழு புதகுழி பயப்படும் பயமாக இருக்குது. டக்குன்னு புதகுழி இங்கேயும் சேவ் பண்ணியாச்சு. ஓவர் ரைட் த டேட்டா. எஸ், ஓவர் ரைட் த டேட்டா. சேவ் கம்ப்ளீட்டட். சேவிங் மெமரி ஸ்டிக் சேவ். முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. ஏங்க முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏரியா. அவ்வளோதான், இது போயிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டேன், நம்மளுக்கு அனுக்குறோம் கட்டிக்கிட்டு. வெயிட், நான் காராவை திருப்பி கூட்டிட்டு போறேன். ரைடரா நீ போ, நான் இவளை பார்த்துக்கிறேன். ஆஹா, எபிசோட் வந்தால் தான் என்னோட சண்டை போடணுமா? க்ரோ அப்பட் மாஸ்டர் ஜுட்சுவா. சரி நான் போகிறேன், நீ பார்த்துக்க வேணே. நீ சக்கராலாம் காலி ஆயிடுச்சு. ஹோல்ட் இட். அங்கே ஏறாடே, முடிஞ்சா அங்கே ஏறா. ஏய் தடுத்துட்டான்டா. யூ நீ முட்டாளே. எனக்கு பீப்புளை வெயிட் பண்ண வைக்கிறதும் பிடிக்காது, நான் வெயிட் பண்ணுறதும் பிடிக்காது. இதை நான் சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்கிட்ட போகிறேன். என்னடா அது சண்டையா? 2 லேக் தான் பேசுகிறேன். சண்டையா ஃப்ரெண்ட்ஸ்? சண்டையா? இதாட்டி காண்கிறவா? இல்லை காண்கிற கொடுக்கலாம் எனக்கு. நருட்டோ அது வந்து அரகெழுத்து. ஐயோ ஹிருக்கோ, அதாவது இவன் பேர் ஹிருக்கோவா ஃப்ரெண்ட்ஸ்? மறந்து போச்சு. எப்போ ஆதி காலத்தில் பார்த்தது மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக முடிச்சிடுறேன், கண்டிப்பாக கவலையே இல்லை. பாருங்க முடிச்சிடுறேன் பாருங்க, சொல்லிட்டா எனக்கு தெரிஞ்சிடும். போராடுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். முயற்சி தான் எல்லாமே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம் எப்படியே முடிச்சுருக்காங்க பாருங்க. ஒரு அடி அந்த அவ்வளோதான் பாய்சன். என்ன காற்றுலேயே வித்த காட்டுறேன், காற்றுலேயே பறக்க விட்றேன் நம்மளை. இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு இருந்தோம், இப்போ நம்மளை ஒருத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். மனசாட்சி இல்லாத இந்த கேம் கோடிங் பண்ணாங்களா இல்லை சும்மா பேப்பரில் எடுத்துக்கிட்டு போட்டாங்களான்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இந்த அவ்வளோதான் முடிச்சிட்டேன் மொத்தமாக. பாய்சன் வச்சு சாவடிக்கிறேன். முடிச்சிடுறேன் விடுங்க. நம்ம இருந்தாலும் சும்மா எதாவது ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சுன்னு ஒரு அடி. அவ்வளோதான் இன்னும் ஒரு அடி. அவ்வளோதான். மிஷன் ஃபெயில்டு. வெற்றிகரமாக மிஷன் ஃபெயில்டு வந்துருச்சு. ரொம்ப தூரம்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேவ் பண்ணிட்டோம்ல, அதனால் பக்கத்தில் இருந்தால் வரும். எங்கே வரும்னா இருங்க சொல்கிறேன். அவளோட இந்த என்னடா ஃபஸ்ட்லேருந்து வருது? அதில் பயப்பட எனக்கு மாட்டான். இதுவாக தான் இருக்குது, ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்குது. அவன் சேவ் பண்ணிட்டோம்ல, அந்த கதையிலேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவனை போட்டு சாவடிக்கிறாங்க. வச்சாச்சு. இந்த வாட்டி அதே தப்பு தான் பண்ணிட்டேன். அவசரமாக வரேங்கிற பேரில் சேவ் பண்ணுமா சொன்னால் சேவ் பண்ணியாச்சா? எப்படி நெக்ஸ்ட் ஏரியா? ஃபுல் ஹெல்த் வந்துச்சு இப்போ. இது கரெக்ட். இப்போ செத்தாண்டா. சாரி, இதை ஸ்கிப் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓகே நம்மளோட இப்போ செத்தானா சாரி. வாடாடே இப்போ பார்த்துக்கும்டா நீ. ஏன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் முயற்சி பண்ண வேணாம்னு சொல்லலை. முயற்சி பண்ணுங்கள் லைஃப்பில். எல்லாரையும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் ஜெயிப்பீங்க. இந்த கேம் மாதிரி தான் எல்லாமே, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஓகே. த கிரேட் மேன் சாசோரி வாங்க. இந்த ரெட் என்னமோ வரும், ரெட் கிராஃப்ட்ஸ் மேனா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ வரும், மறந்து போச்சு எனக்கு. அடித்தே கொண்டாடுறா. எனக்கு ரெட் கிராஃப்ட்ஸ் மேனை அடித்து கொண்ட நருட்டோ என்று நாளைக்கு தலைப்பு செய்தியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன அடிச்சே கொண்டா. அந்த இது அதை தூக்கி விடும்போது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடித்து பறக்க வரும்போது கரெக்டாக என் கால் தெரியுது. அடிக்க மாட்டான்டா. ரெண்டு ஸ்கில்லு தான் அன்லாக் ஆயிருக்கு. ரசிங்கானும் ஷேடோ கிளான் மட்டும் தான் அன்லாக் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரசேங்கான் செத்தான்டா. மண்டையிலே அவன் மொட்டை மறுபடியும் ரசேங்கான். ஆகா நல்லா ஹெல்த்து நல்லா குறைஞ்சி. ஓ சாவுடா சரி. ஐயோ மிஸ்ஸு ஐயோ அசிங்கமாக போச்சு. மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. ஷேடோ பிளான் உடச்சு விட்டேன். போச்சு. அந்த வந்துட்டாங்க உடைக்கலை. நான் என்னே தான் அடிச்சு போட்டுருக்கேன். ஆமாம் நியாயமாக பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கான்கூரை தான் கொடுத்துருக்கணும். நமக்கான இவனை கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நியாயம் பண்ணுறாங்க. யாருக்கிட்ட இங்கே வந்து அதாவது அவங்க வந்து உங்கள் ஏரியாவில் அடிப்பண்டா உங்களை. அப்படித்தான்டா. இருக்கோ உண்மையான பேர் இருக்கோ ஃப்ரெண்ட்ஸ்? உண்மையான சாஸ்திரோட உண்மையான நேம் தெரிஞ்ச சொல்லுங்கள். சின்ன வயசுல ஒரு அவங்க அப்பா அம்மா பேர் வச்சுருப்பாங்கல்ல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
வாவ் பாய்சன் சாசோரி. என்னடா நீ ஃபவுண்டைன் மாதிரி என்னை காத்துலேயே வச்சிருக்க. எஞ்சா வாங்க இப்போ பாருங்க கால் தெரியுதா கால் தெரியுது பாருங்க. குராமோட அன்லாக்கு செத்தாடா சாசோரி கிராஃப்ட்ஸ்மேனு. அவ்வளோதான் முடிந்து போட்டேன் யாருக்கிட்ட அந்த குராமோட பார்த்தாலே பீதியாவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. நருட்டோ வச்சு முடிச்சாச்சு. நமக்கு இவங்க கான்கூரை கொடுக்கவே இல்லை. நம்ம ஏமாற்றி விட்டாங்க கான்கூரை கொடுக்குறேன்னு சொல்லி. காரா கொடுத்த மாதிரி கான்கூர் கொடுப்பேன் நினச்சேன். என்ன வரப்போகுது? என்னடா கான்கூரை வரையா? நீ வந்து நல்லாவே சண்டை போட்ட. ஆனால் இந்த டைமும் உன்கிட்ட பேசுகிறக்கான டைம் இல்லை. நான் மூவ் பண்ணுறேன். காராவை தூக்கிட்டு தான் வர போகிறேன் நான். என்னது முடியல, என்னால் மயக்கமாக வருது. பரவாயில்ல, ஒரு வழியாக என்னோட வேலை செய்யுது. பாய்சனை குத்திட்டேன். அதாவது அடி வாங்கினது இந்த நருட்டோ, பாய்சன் மட்டும் எப்படி ராஜா உனக்கு வேலை செய்யுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. க்ரோ இல்லை க்ரோ ஊற்றிவிட்டான், உடச்சுவிட்டான். நாட் பேட். இது வந்து பரவாயில்ல, நல்லா இருக்குது. இந்த என்னோட வாய்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் டப்பில் சூப்பராக இருக்கும் வாய்ஸு. சாசோரி தமிழ் வாய்ஸ், தமிழ் டப்பு. அது யாராவது பார்க்கணும் போய் நல்லா பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. அது இப்போ தான் 220 தான் விட்டுருக்காங்க, விட மாட்டாங்க. இப்போ நிறைய டயலாக் போயிட்டு. ஐயோ ஐயோ க்ரோ பிளாக் சாலமண்டர் பப்பட்லாம் எப்படி அதோட அட்டாக்ஸை கண்டுபிடிக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். அதை உருவாக்குனவனே நான் தானடா. என்ன சொல்ல அப்போ? ஆமாம், இதெல்லாம் உருவாக்கி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு யூஸ் பண்ண பொம்மைங்க இதெல்லாம், அதை தூக்கிட்டு வந்திருக்கியடா. அப்போ நீதான் மாஸ்டர் ஆஃப் பப்பட்ரியா, சாசோரி ஆஃப் த ரெட் சாண்ட். ஐயோ பரவாயில்ல, உன் வயசுக்கெல்லாம் என் பேரை தெரிஞ்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆனால் ஏன் சாண்டை விட்டு நீ போய் 20 வருஷம் ஆச்சு. ஐயோ போதும். இந்த பாய்சன் உன்னைய 3 நாளைக்கு உயிரோட வச்சிருக்கும். குழப்பத்திலையும் தவிப்புலையும் உயிரோட வச்சிருக்கும். காரா என்னை மன்னிச்சிருக்காரா, என்னால் முடியலை. நவலோடிங் அடுத்து இங்கே கூட்டு போடுறான்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது 10% இருக்கு. என்ன இடம் இது 10% இந்த இடத்த இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. ஐய் காப்பி நெஞ்சா, வாங்க தம்பி. நருட்டோ சாக்குரா, என் வேலை முடிஞ்சு, உங்கள் வேலை எப்படி இருக்கு? நருட்டோ சாக்குராவா நீ எங்கே இருக்காங்கன்னா அப்போ அங்கே சண்டை போட்டது யாரா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னால் முடியலடா. இது என்னது குரங்க விரட்டிட்டு வரியா? என்னடா குரங்க விரட்டிட்டு வரேன்றேன். இந்த 3ல் இப்போ எதுடா ஒரிஜினலு? நானும் எல்லா குரங்கையும் விரட்டிட்டேன். அங்கிட்டே தான் ஒரிஜினலா? அங்கிட்ட பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, வாங்க நம்ம வில்லேஜுக்கு போவோம். கிஷன்ஸே, நீங்கள் எப்படி மங்கியை குரங்க வெட்டுறதுலாம் நீங்கள் எப்படி ஒரு மிஷனாக எடுத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் என்னோட ட்ரைனிங்கில் வந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஓடி இருப்பேன். ஆமாம் நருட்டோ, நீ எப்போ தான் புலம்புறத நிப்பாட்ட போகிற? நம்ம மிஷன் இன்னும் முடியல நருட்டோ. சாக்குரா சரியா சொன்னான். நம்ம மிஷனே அப்பிச்சு போன ஒரு குரங்கையும் விரட்டுறது தான். உனக்கு இப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதை கேட்குறேன். இப்போ நம்ம வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் உனக்கு அதுக்கு பதில் நான் ரேமன் வாங்கி தரேன். பரவாயில்ல, நீங்கள் இப்போ எனக்கு அந்த வழியில் போகிறீங்கன்னா எனக்கு ரேமன் போதும். அதனால் ஓகே ஆல் ரைட். வாங்க மங்கீஸ், நான் பார்த்துக்கிறேன். வாங்க. நீ எப்போவுமே உனக்கு மட்டும்தான் பார்த்துக்கிற. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மங்கியை வரட்ட வந்துட்டான். இதுதான் இது ஃபில்லர் எபிசோடுங்கிறப்ப ஃபில்லர் ஃபைட்டுங்கிற எபிசோட அடுத்துறானு. லெவல் 10 அந்த மங்கி, அதாவது அந்த குரங்கு பூரா லெவல் 10 ஃப்ரெண்ட்ஸ். லெவல் 12 வந்துருக்கு. ஆனால் செத்துருச்சு சீக்கிரமா. வழியில்லா ஜீவன் பாவம். வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சுதான் ஆகணும். ரசெங்கான் சார்ஜ் பண்ணி அடி போட்டு சார்ஜ் பண்ணி ட்ரையாங்கிள் அழுத்தி பிடிச்சா சார்ஜ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாங்கிள் பட்டன், அதாவது முக்கோணம், அதை அழுத்தி பிடிச்சா சார்ஜ் ஆகுது. முன்னாடியே ஒன்று இருக்குது, கல்லை தூக்கி போடுது. நல்ல வேலை, கல்லை தப்பாக போய் வச்சுதா சாமி. ரசெங்கான் முடிஞ்சு, ஒரே ஒரு ரசிகன் தான். போடு அவ்வளோதான் முடிஞ்சதை.
போ அடுத்துங்க அடுத்து வா 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 இங்கே இருக்க அந்த பெட்டியை மரம் உடச்சு கிடையாதுங்க. அவ்வளோதான். என்ன உடச்சது? அட்டாக் பவர் +1. அதாவது இது கோஆர்டினேட்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. எனிமி அதாவது குரங்கு லெவல் 12. குரங்கே ட்ரெயினை விட்டு இறங்கி குரங்கே எங்கே இருக்கு? அடுத்து இதை வந்துருச்சு ஒன்று. இது லெவல் 10 குரங்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஈஸி செத்துருச்சு. வாயிலாது அடிக்கவே பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறது? அடுத்தது முடிச்சா தான் கிளியர் பண்ண முடியும். 3 குணாய் தான் இருக்குது. ஹெல்த்து தான் ஏறாதுன்னு பார்த்தா குணாயும் ஏறாது கூட. இன்ஜுட்ஸு +1 முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன யாரையும் காண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டாங்க, அதனால் பார்த்தேன். எங்கே நம்மளை ஈஸியாக செத்துச்சு. ஸோ சேட். மௌனாஞ்சலி செலுத்துக்கிறோம். ரசிங்கான் உனக்கு கொண்டதுக்கப்புறம் ரசிங்கானை தடுத்துருச்சு. செம்ம டேலண்டடான குரங்குது போட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரசிங்கானே தடுத்துருச்சு. செம்ம டேலண்டடான குரங்குது. வாவ், மெடிசினல் பில்ஸ். செம்ம டேலண்டடான குரங்கு. ஸோ ஓகே, அடுத்து முடிஞ்சு செத்து போச்சு. அடுத்து இது குணாய் கிடச்சிருக்கு. குணாய் ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குரங்குகிட்ட எப்படி குணாய் வந்துச்சு? இருந்துச்சு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆளும் பேருமா சேர்ந்து எல்லா குரங்கும் நமக்கு கொஞ்சோண்டு கழித்து தான் காசு விட்ருக்குங்க. பெட்டி இல்லையே, பெட்டி மாதிரி முடிச்சிருந்துச்சு. இது நெக்ஸ்ட் ஏரியா சேவ் பண்ணாமல் போயிட்டுருக்கேனே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு போய் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைனா திருப்பி ஃபைட்டு முதலேருந்து வரும். ஃபஸ்ட்டு போய் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபில்லர் ஃபைட்டு தான், நல்லா ஜாலியாக இருக்குது. ஃபில்லர் ஃபைட்டு 8 குணாய். சேவ் டேட்டா. Overwrite the data. Yes, save completed. Back. 286 KB friends. ஒன்றும் இந்த ஹெல்த் இப்போ எப்படி யாராவது அடுத்ததாக ஃபைட் இருக்கணும். அடுத்ததாக ஃபைட் இருக்கான்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஏரியா லோடிங் வந்தாச்சு. வில்லேஜ் ஒரே மிஷன் முடிஞ்சு. சென்ஸு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோத்து மூட்டை நருட்டோ திண்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே ஞாபகம் இருக்கு. நீ வரையில சாக்குறா, வருவியே மாட்டியா? வாய்ப்பே இல்லை நருட்டோ, 4 நாளாக வர முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு லேட்டாக பார்க்குறேன். என்னடா இவ வரமாட்டா? மறுபடியும் உன்னை விசிட் பண்ணிட்டான் நருட்டோ. சென்ஸு கொஞ்சமாவது சீரியஸாக இருங்க சென்ஸு. பரவாயில்ல, எனக்கு ஒரு ஜம்போ போலா ஃபேமிலி வாங்கி கொடுக்கலாம், அது போதும் எனக்கு. நீ இன்னும் கொஞ்சம் கூட மெச்சூர் ஆகவே நருட்டோ. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இருக்கா சென்ஸு? எமர்ஜென்சி லேடிஸ் முன்னாடி பாருங்க டக்குன்னு. இருப்பா, நல்லா மூச்சு வாங்கிட்டு என்னாச்சுன்னு சொல்லு பொறுமையா. காசுக்காக அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. அக்காட்சிக்கு கடத்திட்டு போயிட்டாங்க. என்னது? காராவை கடத்திட்டு போயிட்டாங்களா? நருட்டோ போவோம், இது ஒரு எமர்ஜென்சி. நானும் வரேன், வாங்க. சாப்டர் 3 கிளியர்டு முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? நருட்டோ உசுமாக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸு 3000 10 கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 10 சர்வைவல் மோட் அன்லாக். சர்வைவல் மோட் என்னன்னு தெரியலையே. சேவ் டேட்டா ஜஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிந்தது. ஓவர்ரைட் டேட்டா. எஸ், முடிந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓ மை காட், முடிந்தது. ஃப்ரெண்ட்ஸ், முடிந்தது இதோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறேன். இதோட அடுத்தடுத்த பாட்டு தொடர்ந்து வர வீக்கில் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். போக நல்ல வீடியோவாக வரும். புது கேமாக எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் லவ் யூ, டாட்டா, பை. Hope you have a nice day. Bye friends.